வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோருக்கு மட்டும் 1000 ரூபாய் பொங்கல் சிறப்பு தொகை அளிக்குமாறு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குமாறு தங்களது தீர்ப்பை திருத்தியுள்ளனர். இதனிடையே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கேவியட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் தொகையுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதனை எதிர்த்து கோவையைச் சேர்ந்த டேனியல் ஜேசுதாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோருக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்குவதால் வரிப்பணம் வீணாகி கூடுதல் நிதி சுமை ஏற்படும் என அவர் மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அரிசி வாங்கும் அட்டை கொண்ட குடும்பங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் NPHHS மற்றும் NPHH குடும்ப அட்டை கொண்ட வறுமை கோட்டிற்கு மேலுள்ள அட்டைதாரர்களுக்கு பணம் தர தடை விதித்தனர். இந்த உத்தரவை பரிசீலிக்க கோரி தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்று அந்த மனு மீண்டும் அதே நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தது. அரிசி தவிர்த்து சர்க்கரை மற்றும் பிற பொருட்கள் வாங்கும் 10 லட்சம் NPHHS அட்டைதாரர்கள் லோவோ மிடில் கிளாஸ் எனப்படும் வறுமை கோட்டில்தான் உள்ளனர் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் உத்தரவால் இந்த குடும்பங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். அதனை கேட்ட நீதிபதிகள் இலவசங்களை கொடுத்து மக்களை அரசு பழக்கிவிட்டதாக சாடினார். இலவசமாக வழங்குவதை தவிர்த்து குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்கலாம் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். 1000 ரூபாய் தராவிடில் வாக்களிக்க மாட்டோம் என சிலர் தொலைக்காட்சி பேட்டிகளில் குறிப்பிட்டதை பார்த்ததாக கூறிய நீதிபதிகள் மக்களின் மனநிலையை இதுபோல அரசுகள் மாற்றிவிட்டதாகவும் வருத்தம் தெரிவித்தனர். இறுதியாக NPHHS அட்டைதாரர்கள் வறுமை கோட்டில்தான் உள்ளனர் என்பதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் முந்தைய தீர்ப்பில் திருத்தம் செய்தனர். அதன்படி சர்க்கரை பெறும் அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் சிறப்பு தொகை வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு வெளியூர் செல்வதற்காக சென்னையில் இருந்து போதுமான அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் மக்கள் கூட்ட நெரிசலின்றி பயணம் மேற்கொண்டனர். பொங்கல் பண்டிகையினை ஒட்டி 6 நாட்கள் அரசு விடுமுறை வருவதால் சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு வசதியாக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாதவரம், பூந்தமல்லி, தாம்பரம், சானட்டோரியம், தாம்பரம் ரயில் நிலையம், KK நகர், கோயம்பேடு ஆகிய இடங்களில் இருந்து நேற்று மட்டும் 3500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. போதுமான அளவில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்கள் சிரமமின்றி நிம்மதியாக பயணம் மேற்கொண்டனர். பொங்கல் பண்டிகையினை ஒட்டி கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு காய்கறிகள், பூக்களின் வரத்து அதிகரிக்க துவங்கியுள்ளது. அதே சமயம் தொடர் விடுமுறை என்பதால் இந்த ஆண்டு போதிய வியாபாரம் செய்ய முடியுமா என்ற சந்தேகம் எழுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஆண்டுதோறும் கோயம்பேடு மார்க்கெட்டில் பொங்கல் பண்டிகையொட்டி கரும்பு, வாழை, மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து உள்ளிட்ட பல்வேறு படையல் பொருட்கள் விற்பனை சூடுபிடிக்கும். இதற்காக இந்த ஆண்டும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கரும்பு, வாழை, பூக்கள் என வரத் தொடங்கியுள்ளன. வெளியூர் செல்பவர்களும் கோயம்பேடு மார்க்கெட்டில் படையல் பொருட்களை வாங்கிச் செல்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு தொடர் விடுமுறையால் போதிய அளவில் விற்பனை இருக்குமா என்ற சந்தேகம் வியாபாரிகளிடையே எழுந்துள்ளது. சென்ற ஆண்டுகள் நாங்கள் பொங்கல் வியாபாரம் பண்ண அளவுக்கு இந்த ஆண்டு பண்ண முடியுமாங்கிறது வியாபாரிக்குள்ளேயே நாங்கள் சந்தேகப்படுறோம். ஏன்னா ஒரு பொருளை கொண்டுட்டு வரத்துக்கே இப்போ பயமாக இருக்குது. ஏன்னா சென்னையில் கிட்டத்தட்ட எல்லா மக்களும் வெளியில் போயிடுவாங்களோ, பாதி பேருக்கு மேலே போயிடுவாங்க. நம்ம பொருள் கொண்டு வந்து அது எப்படி சேல்ஸ் பண்ணுறது? அது முடக்கமாயிட்டால் வியாபாரி மிகப்பெரிய நஷ்டம் அடைவான். அது ஒரு பெரிய தயக்கத்தில் தான் இருக்கிறோம். இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக ஒரு சில காய்கறிகளின் விலையே அதிகரித்துள்ளது. குறிப்பாக தக்காளி, பீன்ஸ், அவரைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை மட்டுமே கணிசமாக உயர்ந்துள்ளது. இதனால் பொங்கல் விற்பனையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் வியாபாரிகள். பொங்கல் பண்டிகை படையலில் தவிர்க்க முடியாத மஞ்சள் கொத்து தென் மாவட்டங்களிலிருந்து அதிக அளவில் வரத்து இருக்கும். ஆனால் கஜா புயலின் தாக்கத்தால் கடந்த ஆண்டை விட பாதியளவே வரத்து இருப்பதாக மொத்த விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இஞ்சி கும்பகோணம் சைடு ஈல்டு கஜா புயல் பாதிப்புனால அவங்களுக்கு 50% தான் இருக்குன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய அரைவலம், மஞ்சளுடைய அரைவலம் 50% தான். ஸோ ரேட் when கம்பேரிங் டு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் பிரபலமான கோயம்பேடு வணிக வளாகம் களை இழந்து காணப்படுகிறது. அடுத்த 3 நாட்களில் இந்த நிலை நீங்கி வியாபாரிகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் வியாபாரம் களை கட்டுமா என பொறுத்திருந்து பார்ப்போம். நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் பிரகாஷ். முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி மீதான தண்டனையை நிறுத்தி வைக்க மறுத்துள்ள உயர்நீதிமன்றம் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தீவிரமானவை என தெரிவித்துள்ளது.
ஓசூர் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு பேருந்து மீது கல்வீசி சேதப்படுத்தியதாக வழக்கில் 3 நீதிமன்றங்கள் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனால் பதவி இழந்தவர் தம்மீதான தண்டனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு நேற்று நீதிபதி பார்த்திபன் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது நீதிபதிக்கும் வழக்கறிஞருக்கும் காரசார விவாதம் நடைபெற்றது. பாலகிருஷ்ணா ரெட்டி முந்தைய காலத்தில் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டவர் என்று சுட்டிக்காட்டிய நீதிபதி, ஆனால் தற்பொழுது சட்டத்தை வகுக்கும் பதவியில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக தண்டனைக்கு தடை விதிக்க கோருவதை புரிந்து கொள்ள முடியவில்லை என வியப்பு தெரிவித்தார். மேலும் கட்சித் தலைவர்களின் வழிகாட்டுதலின்படிதான் மக்கள் செயல்படுகிறார்கள் என்றும் அந்த தலைவர்களே வன்முறையில் ஈடுபடுவது, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பது போன்றவை உண்மையான மக்கள் பிரதிநிதிகளுக்கான அடையாளம் இல்லை என்றும் வேதனை தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் மீதான குற்றச்சாட்டுகள் தீவிரமானவை எனவும் ஆதாரங்களை ஆராயாமல் இடைக்கால கோரிக்கையில் முடிவெடுப்பது சரியாக இருக்காது என்றும் நீதிபதி கூறினார். பாலகிருஷ்ண ரெட்டி மீதான தண்டனையை நிறுத்தி வைக்கவோ தீர்ப்புக்கு தடை விதிக்கவோ முகாந்திரம் இல்லை என்ற நீதிபதி பாலகிருஷ்ண ரெட்டியின் இடைக்கால மனுக்களை தள்ளுபடி செய்ததோடு பிரதான மேல்முறையீடு வழக்கை பிப்ரவரி 1 மாதத்திற்கு ஒத்திவைத்தார். தமிழக மக்களுக்கு நன்மை செய்கின்றவர்களை மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் அவர்களுக்கே தங்களது ஆதரவு என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் விழா சென்னை ராயப்பேட்டையில் நேற்று நடைபெற்றது. இதில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது கிராமங்களை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் தற்பொழுது கிராமமாக சென்று மக்கள் பிரச்சினைகளை கேட்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழக மக்களுக்கு நன்மை செய்கின்றவர்களே மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் அவர்களுக்கே தங்களது ஆதரவு என்றும் திட்டவட்டமாக கூறினார். கொள்ளைப்புறத்தின் வழியாக மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிற நிலைதான் இன்றைக்கு திமுகவை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அத்தனை கட்சியை கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. நீ வான்னு சேர்த்திட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்வார் அவளைத்தான் நாங்கள் ஆதரிப்போம். அதே தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் துரோகம் அளிக்கின்றார்களோ அவர்களை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய நிலைப்பாடு அது. சர்க்கரை கார்டுகளுக்கும் 1000 ரூபாய் வழங்க உயர்நீதிமன்றம் அனுமதி. 10 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜகவுடன் திமுக கூட்டணி வைக்காது என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பழைய நண்பர்களுக்கு அழைப்பு விடுப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ள நிலையில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு உலை வைத்துள்ள பிரதமர் மோடி தன்னை முன்னாள் பிரதமர் வாஜ்பாயுடன் ஒப்பிடுவது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு நிலையான ஆட்சி தேவை என்ற நோக்கத்திற்காக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கிய வாஜ்பாயுடன் திமுக கூட்டணி வைத்ததாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஸ்டாலினுக்கு பதிலடி தந்துள்ள தமிழக பாஜக தலைவர் தமிழிசை கூட்டணிக்கு வருமாறு திமுகவை பிரதமர் அழைக்கவில்லை என்றார். டெல்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் பாஜக மீது ஸ்டாலினுக்கு ஈர்ப்பு இருப்பது போன்று தோன்றுவதாக தெரிவித்துள்ளார். நண்பர்கள் என்று சொன்னால் நண்பர்களாக இருப்பவர்கள் வரலாம், இதுக்கு முன்னால இல்லாதவர்கள் வரலாம், இப்ப நட்புடைய எண்ணத்தோடு எல்லாரும் வரலாம். ஆனா தேசிய எண்ணத்தோடு தேசிய ஒருமைப்பாடோடு இவர் சொல்ற மாதிரிலாம் இல்ல, ஸ்டாலின் சொல்ற மாதிரிலாம் தேசத்தெல்லாம் பிரிக்கல. இன்னைக்கு தேசம் ஒற்றுமையாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆக ஒரு நல்ல தன்மையோடு நல்ல கூட்டணியை, வலிமையான கூட்டணியை தமிழகத்தில் நாங்கள் அமைப்போம். எனக்கு ஸ்டாலின் சொன்ன கருத்துல இருந்து ஏன் ஸ்டாலினுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை வருகிறதோ பாஜகவை நோக்கி என்ற ஒரு எண்ணம் வருகிறது. அரசியல் காரணங்களுக்காக இந்தியா பிளவுபடுத்தப்பட்டு வருவதால் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் தலைவராக ராகுல் பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக சென்றுள்ளார். துபாய் விமான நிலையத்தில் கூடியிருந்தவர்கள் ராகுலுக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். அதன் பிறகு இந்திய தொழிலதிபர்களை சந்தித்து பேசிய ராகுல் தொழிலாளர் முகாமுக்கு சென்று அவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர் அரசியல் காரணங்களுக்காக இந்தியா பிளவுபடுத்தப்படுவதாக கூறினார். ஒரு கொள்கைதான் சரியானது, மற்றவை அனைத்தும் தவறானது என நம்பும் வரை இந்தியாவை ஒருபொழுதும் வழிநடத்த முடியாது என்றார். கடந்த 4.5 ஆண்டு காலமாக இந்தியாவில் சகிப்புத்தன்மை இல்லை என்று வேதனை தெரிவித்த அவர் இந்தியா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சினை வேலையில்லா திண்டாட்டம் என்றார். வேலையில்லா திண்டாட்டத்தை மட்டுமல்ல, சீனாவையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்பதை உலக நாடுகளுக்கு காட்ட வேண்டும் என ராகுல் காந்தி கூறினார்.
மக்களவை தேர்தலுக்காக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கூட்டணி அமைக்கும் அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று வெளியிடுகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எதிரும் புதிருமாக உள்ள சமாஜ்வாதியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் மக்களவை தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்துள்ளனர். பாஜகவின் ஆதிக்கத்தை முறியடிக்க அவர்கள் கைகோர்த்துள்ளனர். கூட்டணி குறித்து டெல்லியில் கடந்த வாரம் அகிலேஷும் மாயாவதியும் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்பொழுது காங்கிரஸ் அல்லாமல் 2 கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்யப்பட்டது. நிலையில் லக்னோவில் அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் இன்று மதியம் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டனர். உத்தரப்பிரதேசத்தின் மொத்தமுள்ள 80 நாடாளுமன்ற தொகுதிகளில் பகுஜன் சமாஜ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் தலா 37 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுகின்றன. கூட்டணியில் காங்கிரஸை சேர்க்கவில்லை என்றாலும் சோனியா காந்தியின் ரேபரேலி மற்றும் ராகுலின் அமேதி தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் முடிவு செய்துள்ளனர். செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். ஆவடியில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல்படை பயிற்சி மைதானத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் டிஜிபி ராஜேந்திரன் கலந்து கொண்டார். விழாவை ஒட்டி காவலர்களுக்கு இடையே நடைபெற்ற உரியடித்தல், கயிறு இழுத்தல் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கரகாட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் உள்ளிட்ட உயரதிகாரிகள் தங்கள் குடும்பத்தினருடன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். சென்னையில் தனியார் உணவகம் சார்பில் 100 அடி நீள தோசை தயாரிக்கப்பட்டு கின்ன சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 50 சமையற்கலை கலைஞர்கள் கலந்து கொண்டு 40 கிலோ தோசை மாவில் பிரம்மாண்ட தோசை தயாரித்தனர். இதற்கு முன்பு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 54 அடி நீளத்திற்கு தயாரிக்கப்பட்ட தோசையே கின்ன சாதனையாக இருந்து வரும் நிலையில் அதனை முறியடிக்கும் நிலையில் தற்பொழுது சென்னையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எத்தனை கிராம சபை கூட்டங்கள் நடத்தினாலும் திமுகவால் மக்கள் மனதை வெல்ல முடியாது என போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் செவந்திபாளையத்தில் நடைபெற்ற அதிமுக அரசின் சாதனை விளக்க கூட்டத்தில் பேசிய அவர், சட்டையை மாற்றுவது போல பல கட்சிகளுக்கு சென்று வந்தவர் செந்தில் பாலாஜி என குற்றம் சாட்டினார். மக்களை சந்திப்போம், மக்களிடத்திலே சொல்வோம், மக்கள் மனதை வெல்வோம். நான் கேட்கிறேன், மக்கள் மனதை வெல்வதற்கு நீங்கள் என்ன புரட்சி தலைவி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களா? தமிழக மக்கள் மனதில் நீங்காமல் நிறைந்திருக்கக்கூடிய ஒரே தலைவி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை தமிழக மக்கள் மனதில் நீங்காமல் நிறைந்திருக்கக்கூடிய ஒரே தலைவி அம்மா அவர்கள். பழனி முருகன் கோவிலில் கடந்த 14 நாட்களில் காணிக்கையாக 2 கோடியே 15 லட்சம் ரூபாய் பெறப்பட்டது. கோவிலில் வைக்கப்பட்டிருந்த உண்டியல்கள் புது வருட பிறப்பு மற்றும் ஐயப்ப பக்தர்கள் வருகையால் நிரம்பின. இதனையடுத்து அவை வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய 2 தினங்களில் எண்ணப்பட்டன. இதில் ரொக்கமாக 2 கோடியே 18,96,690 ரூபாய் கிடைத்தது. இது தவிர 463 கிராம் தங்கம், 14,970 கிராம் வெள்ளி மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் 400 கிடைத்தன. தூத்துக்குடி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு சேவல் சண்டைக்காக சேவல்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாக சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த தடையை இந்த ஆண்டு தமிழக அரசு நீக்க வேண்டும் என சேவல் சண்டை பிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையில் தங்களது சேவல்களுக்கு நீச்சல் பயிற்சி உள்ளிட்டவை கொடுத்து தயார் செய்து வருகிறார்கள். நீச்சல் பயிற்சியின் பொழுது சேவலின் வால் பகுதியை கையில் பிடித்துக் கொண்டு பெரிய தண்ணீர் தொட்டிகளில் சேவலை நீந்தவிட்டு புத்துணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். தேசிய பங்குச்சந்தை தலைவராக இருந்த அசோக் சாவ்லா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஏர்செல் மேக்ஸ் ஊழல் வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் அசோக் சாவ்லா பெயர் இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் அன்னைய முதலீட்டு ஊக்குவிப்பு வாரியத்தின் முன்னாள் அதிகாரிகள் 6 பேரை விசாரிக்க சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியிருந்தது. நெருக்கடி அதிகரித்ததன் காரணமாக தேசிய பங்குச்சந்தை தலைவர் பதவியை அசோக் சாவ்லா பதவியை ராஜினாமா செய்துள்ளார். திருப்பதி மலையடிவாரத்தில் உள்ள கோவிந்தராஜ சுவாமிக்கு பெயர் வெளியிட விரும்பாத பக்தர் ஒருவர் 11 லட்சம் ரூபாய் தயார் செய்த முத்துக்கவசம் ஒன்றை காணிக்கையாக வழங்கியுள்ளார்.
தேவஸ்தான பெரிய ஜீயரிடம் வழங்கப்பட்ட அந்த முத்துக்கவசம் நேற்று இரவு கோவிலில் சமர்ப்பிக்கப்பட்டது. முத்துக்கவசம் கோவிந்தராஜ சுவாமி கோவில் மூலவருக்கு அலங்கரிக்க தகுந்த வகையில் தயார் செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் பொங்கல் பண்டிகை தினமான வரும் 15ஆம் தேதி அர்த்த கும்பமேளா தொடங்குகிறது. இதனையொட்டி பக்தர்கள் கவரும் விதமாக கலாச்சார கிராமம் அமைக்கப்பட்டுள்ளது. இதிகாசத்தை விளக்கும் வகையில் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கும்பமேளாவில் கங்கையில் புனித நீராட லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அவர்களை ஈர்க்கும் வகையில் குடில்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் அனைத்து மாநில உணவுகளும் ஓரிடத்தில் கிடைப்பதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. அந்தந்த மாநிலங்களின் சிறப்பு உணவுகள் அங்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லே பகுதியில் ஐஸ் ஸ்கேட்டிங் பயிற்சி முகாம் நடைபெற்றது. மாவட்ட போலீசார் 12 நாட்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கும் இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்கில் சிறியவர்கள் முதல் இளைஞர்கள் வரை அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஸ்கேட்டிங் செய்து அசத்தினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரயில்வே தண்டவாளத்தில் பையில் கிடந்த 37 லட்சம் ரூபாய் யாருடையது என போலீசார் விசாரித்து வருகிறார்கள். பரமக்குடி இந்த 5 முனையில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் நேற்று காலை கட்டுக்கட்டாக பணத்துடன் ஒரு பையில் கிடந்துள்ளது. அதனையடுத்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் அருகில் உள்ள டீ கடையில் ஒப்படைத்தார். இதற்கிடையே ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்ற தங்க நகை வியாபாரி தனது 37,27,000 ரூபாய் பணத்தை காணவில்லை என கூறி காவல்துறையில் புகார் அளித்தார். போலீசார் டீ கடையில் இருந்து பணத்தை மீட்டனர். அதில் 36,76,000 ரூபாய் இருந்தது. பணம் யாருடையது என சரியாக தெரியாததால் மதுரை வருமான வரித்துறை அலுவலகத்தில் பணம் ஒப்படைக்கப்பட்டது. பையில் இருந்த 36 லட்சம் ரூபாய் யாருடையது என போலீசார் விசாரித்து வருகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கால் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட 36 வார்டுகளிலும் இருந்து சேகரிக்கப்பட்ட குப்பை கோவில்பட்டி அடுத்த நகராட்சிக்கு சொந்தமான சின்னபராபுரம் கிராமத்தில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. அதிலிருந்து கலவை உரம் தயாரிக்கப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு இந்த குப்பை கிடங்கில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் குப்பை கிடங்கிற்கு விரைந்து சென்று பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். நகராட்சி லாரிகளில் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டது. தீ விபத்து குறித்து கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் குடிபோதையில் கணவர் தற்கொலை செய்த நிலையில் மனைவியும் 8 வயது மகனும் படுகாயமடைந்தனர். சாலப்போகம் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான விநாயகமூர்த்தி குடித்துவிட்டு மனைவி சத்யாவுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். நேற்று இரவு ஏற்பட்ட பிரச்சனையின் பொழுது விநாயகமூர்த்தி மண்ணெண்ணெயை ஊற்றி குளித்தார். இதில் அவர் உடல் கருகி உயிரிழந்த நிலையில் மனைவி சத்யா, 8 வயது மகன் சத்ரு ஆகியவர்கள் படுகாயமடைந்தனர். இருவருக்கும் மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கொடைக்கானலில் தனியார் இடத்தில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு பரவாமல் வனத்துறையின் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். கொடைக்கானல் பகுதியில் கடும் குளிர் நிலவி வருகிறது. இதனால் செடி கொடிகள் கருகி வருகின்றன. இதனிடையே நேற்றிரவு 8 மணி அளவில் அடுக்கம் சந்தன மலைக்காடு பகுதியில் உள்ள தனியார் பட்டா இடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனை தடுக்க முயற்சிகள் எடுக்கப்படாத நிலையில் இந்த காட்டுத்தீ வனப்பகுதியில் பரவாமல் இருப்பதற்காக வனத்துறையினர் அந்த பகுதியில் முகாமிட்டுள்ளனர். வனப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டால் தனியாரை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தீ வைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.